நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? டேய் பாருடா. தோசை என் மளிகை சொல்ல பருடா. டேய் அடிக்கிறா விட்றா, அதான் ஒன்றும் ஆகல. சொல்றா. போடா அந்த விட்றா அவனை. போதுடா டேய், சொன்னா கேளுடா. ஏய் என்கிட்ட வந்துடாத, குத்திடுவேன்டா. ஏய் ஏய் வேணாடா. கத்திய குடுறாங்க. டேய் டேய் செத்தடா நீ. ஏய் சும்மா சும்மா விட்றா. ஏய் விட்றான்னு சொல்றேன்ல. விடாத. புடிச்சுக்கோ. கைய வர்றோ. கைய வர்றோ. ஏய் எழுந்துடுற. எழுந்துடுற. டே தோசை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. அவளே நீ கல்யாணம் பண்ணுவ. ஆனா அவ கூட முதல் ராத்திரியை கொண்டாட போறது நான் தான். பைத்தியமாவே ஆயிட்டான். I love Stop.
அவளுக்கு என்னையா பிடிச்சிருக்க? உன்னை தாண்டா பிடிச்சிருக்க. ஆமாண்டா. நாம அவளுக்காக சண்டை போடக்கூடாதுடா. நீ போய் அவளை பா. அவன்கிட்ட சொல்லி அனுப்புனா அவர் அனுப்பிவிடுங்க. போடா. டேய், நான் அதான் அப்பவே சொன்னேன்லடா, நீதான் அப்போ கேட்கல. இங்க பாரு, தேவையில்லாம சண்டை போட்டு போடா. புரியுதுடா, போடா போடா. அவனை போடு. இருக்கு. என்னடா? ஐயோ கடவுளே, அவளுக்கு ஒரு கால் இல்ல மச்சான். இவளை போலவே அவளுக்கும் 1.5 காலு நொண்டி நொண்டி நடக்கிறா. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, ஆஹா ரொம்ப அழகா இருக்கியே. அர்ஜுன் உன்னை பார்க்க வந்தானா? அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நம்மளோட லவ்வுக்கு அவன் தான் பெரிய தடையாவே இருந்தான். அந்த பிரச்சனை முடிஞ்சது. இனி நம்ம ஒண்ணு சேர்ந்து தடுக்க யாராலையும் முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, என் அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடவுளே, இது என்ன சோதனை? ஒரு பொம்பளை புள்ளைய சுத்தி ஏகப்பட்ட குழிகள் இருக்கு. வண்டியை கொடு. டேய், ஃபேஸ்புக் லைவ்ல மீனாட்சி பாருடா. டேய் இங்க வாடா. காதல் பாசம்னு சொல்லி நம்மள தேடி வருவாங்க. அந்த மாதிரி குழியில மட்டும் எந்த பொண்ணும் போய் விழுந்துராதீங்க. பொய்யான காதலனோட வார்த்தைகளை மட்டும் யாரும் கேட்காதீங்க. அவங்க வாயில இருந்து வர்றது காமத்தோட விஷம். அந்த விஷம் நம்மளோட வாழ்க்கையே சாம்பல் ஆக்கிடும். என்னோட தற்கொலை எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை. என்னோட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. டேய் டேய் பரோட்டா, நம்ம போய் அவளை காப்பாத்தலாம்டா. வாடா. டேய் போடா கம்னாட்டி. டேய் டேய் எனக்கு கையில பெரிய பிரச்சனை ஆயிடும். போடா. யாவது வாடா. சொல்ல கேளுடா, போடா. டேய் தோசை வாடா, நம்ம போய் அவளை காப்பாத்தலாம்டா. டேய், காப்பாத்திட்டு யார் கல்யாணம் பண்ணிக்கிறது? டேய் தோசை, நீ தாண்டா அவளை காதலிக்கிறேன்னு சொன்ன. என்னடா போலீஸ்ல மாட்டி வரலான்னு பாக்குறியா? டேய், இந்நேரம் அவ செத்துருப்பா. ஓடா வேலையை பார்த்துட்டு. டேய்
ஏய் என்ன ஆச்சு நல்லா தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான் நீ சொல்லி வருது ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வர சொல்லுங்க போக மாட்டியா இல்லங்க மீனாட்சி 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 ரமேஷா? சார் மீனாட்சி. நீ முதல் முறையா இந்த வீட்டுக்கு வரல? ஆமா. ஒரு டீயை சாப்பிட்டு போ. மீனாட்சி? மீனாட்சியா? மீனாட்சி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு டீ வேணும்னு கேட்டா அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க. நான் இங்கதான் இருக்கேன் உயிரோட. மீனாட்சி என்னை மன்னிச்சிரு. அதுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணலல்ல. தப்பு பண்ணது நான் தான். அதுல இருந்து என்னை காப்பாத்தினது தாத்தா. நமக்குள்ள வர உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்னு தாத்தா எனக்கு புரிய வச்சாரு. நிறைய வாழ்க்கை அனுபவம் இருக்கிறவர் தான் தாத்தா. அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க. உண்மைதான். தாத்தா எதையும் சொல்லி கொடுக்கும்போது நான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். குமார் வந்திருக்காரு. தாத்தா, உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? அதுல ஒருத்தர் இவரு. அப்ப இன்னொரு டீயை போட்டுருவோம். டீ முதல்ல ஒரு டீயை குடிங்க, அப்புறம் நிம்மதியா அங்க உட்காருங்க. என்ன இருந்தாலும் ஒன்னும் ஆகல இல்லையா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீ பெரிய ஆளா வரணும், எல்லாரும் உன்னை கவனிக்கணும், உனக்கு மரியாதை கொடுக்கணும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு தோணுது. டீலையா? இவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இதுதான் இவளோட குணம். எதை சொன்னாலும் வாயடிப்பா.